ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். கோதாவரி நதிக்கரையில் பஞ்சவட்டியில் குடில் அமைத்த பிறகு ஸ்ரீராமர் லக்ஷ்மணனை பார்த்து, என் தந்தை இருந்தால் எவ்வாறு எனக்கெல்லாம் பார்த்து செய்வாரோ அதை போல் நீ செய்கிறாய், ஒரு தந்தையைப் போல் இருந்து எனக்கு பணிவிடையெல்லாம் செய்கிறாய் என்று சந்தோஷப்பட்டார். அது குளிர்காலம் ஆரம்பித்து விட்டதால் லக்ஷ்மணன் அங்கிருக்கும் இயற்கையான வனம் அல்லவா, வனத்தில் இருக்கும் மரங்கள் செடிகள் போன்ற இந்த இயற்கையெல்லாம் மூவரும் சேர்ந்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது லக்ஷ்மணர் கூறுகிறார், இங்கேயே இவ்வளவு குளிராக இருக்கிறதே, அயோத்தியா நகரத்தில் வெளிப்புறத்தில் இருக்கும் பரதன் எவ்வாறு இந்த குளிர்காலத்தை சமாளிக்கிறாரோ தெரியவில்லையே. ஏனென்றால் சரையு நதியில்தான் பரதன் குளித்தாக வேண்டும். அவர் அயோத்தியா நகரத்திற்கு உள்ளே தங்கவில்லை, நகரத்திற்கு வெளிப்புறத்திலேயே அவர் தங்கிக்கொண்டு ராமரின் பாதரட்சைகளை வைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சரையு நதியில் அவர் குளிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவர் விடியற்காலையில் அதாவது 2-3 மணிக்கெல்லாமே விடிவதற்கு முன்பாகவே அவர் சென்று குளித்து விட்டு வந்திருக்க வேண்டும் என்று லக்ஷ்மணர் கூறுகிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்றால், அயோத்திய மக்களுக்கு பரதனின் மீது சிறு மனக்குறை இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் பரதன் ஒன்றும் ஸ்ரீராமரை வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறவில்லை. இருந்தாலும் அவர் அதற்கு ஒரு காரணமாகிவிட்டார் அல்லவா. கைகேயி பரதனுக்கு ஆட்சியை தர வேண்டும் என்று கேட்டு ஸ்ரீராமரை வனத்திற்கு செல்லும்படியாக கோருகிறார். அதனால் பரதனின் மீது அங்குள்ள மக்களுக்கு சிறு மன குறைவு இருந்து வந்தது. அதனால் எல்லோர் முன்பும் செல்வதற்கு பரதனுக்கு மனதிற்கு சங்கடமாக இருந்ததால் அவர் விடியும் முன்பே, அதாவது இருட்டிலேயே சென்று குளித்துவிட்டு வர வேண்டும். இதை கூறிய லக்ஷ்மணர், அப்பொழுது இன்னும் எவ்வளவு குளிராக இருக்கும், தண்ணீரும் எவ்வளவு குளுமையாக இருக்கும், அதில் சென்று அவன் குளிக்க வேண்டுமே பாவம் என்று லக்ஷ்மணர் ஸ்ரீராமரிடம் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் பரதன் இவ்வளவு நல்லவனாக இருக்கும்போது, ஆனால் குழந்தைகள் அம்மா அப்பாவை போலவே இருப்பார்கள். ஆனால் பரதன் இவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் கைகேயி மாதா ஏன் இவ்வளவு கொடூரமான எண்ணங்களுடன் இருந்திருக்கிறார் என்று கூறும் ஸ்ரீராமர் லக்ஷ்மணரிடம், நாம் அவரை பற்றி, கைகேயி மாதாவை பற்றி பேச வேண்டாம், நீ பரதனை பற்றி கூறு என்று சொல்கிறார். லக்ஷ்மணரும் பரதனை பற்றி புகழ்ந்து அவர் ஸ்ரீராமரின் மீது எவ்வளவு அன்போடு இருக்கிறார், ஸ்ரீராமருக்காகவே ஆட்சியை கூட தான் ஏற்கவில்லை, இது போன்ற அவருடைய தர்ம நியாயங்களை எல்லாம் எடுத்து கூறுகிறார். அதை கேட்டவுடன் ஸ்ரீராமருக்கும் மிகுந்த சந்தோஷம் வருகிறது. அப்பொழுது ஸ்ரீராமர் கூறுகிறார், மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக எப்பொழுது இருப்போமோ என்று ஏங்குகிறார். ஏனென்றால் சிறு வயது முதல் நால்வரும், அதாவது ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் நால்வரும் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது லக்ஷ்மணர் தன்னுடன் இருந்தாலும் பரதன் சத்ருக்னனும் தன்னுடன் இருந்திருந்தால் அவர் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பார். அந்த ஏக்கத்திலேயே அவர் அவ்வாறு கூறுகிறார். லக்ஷ்மணரும் பரதனை மிகவும் புகழ்ந்து கூறுகிறார். இவ்வாறு அங்கு சகோதர பாசம் நிலவுகிறது. ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.